குழந்தைகளின் உயிருக்கே உலை வைக்கும் சில பேக்கரி ஐட்டங்கள் என்னதான் செய்வது? கேக் இல்லாமல் இன்றைய தலைமுறையினரின் எந்த கொண்டாட்டமும் முழுமை பெறுவது இல்லை. பிறந்த நாள், நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, அலுவலக நிகழ்ச்சி என எந்த சந்தோஷ நிகழ்வாக இருந்தாலும் கேக் இல்லாமல் நடைபெறாது என்ற அளவுக்கு இன்றைய காலகட்டம் மாறி உள்ளது. அதிலும் குழந்தைகள் பிறந்த நாள் என்றால் சொல்லவே தேவையில்லை. விதவிதமான ஷேப்களில், வகை வகையான ஃப்ளேவர்களில் கிலோ கணக்கில் ஆர்டர் செய்து குடும்பத்துடன் வெட்டி சுவைத்து மகிழ்கிறோம். குழந்தைகளின் முதல் பிறந்த நாளுக்கு அவர்களுக்கு அறிமுகமாகும் இந்த கேக்குகள் சிறிது காலத்தில் அந்த குழந்தைகளை அதன் நாவூரும் சுவைக்கு அடிமைப்படுத்தி விடுகின்றன. சாஃப்டாக அதீத இனிப்புடன் நாவில் வைத்தவுடன் வழுக்கி செல்லும் கிரீம் என கேக் சுவை குழந்தைகளை கட்டி போட்டு விடுகிறது. இதனால் குழந்தைகள் அவ்வப்போது விரும்பி சாப்பிடும் உணவு பட்டியலில் கேக் சேர்ந்து விடுகிறது. குழந்தைகள் ஆசையாக கேட்டு கேக்கை ருசித்து சாப்பிடும் அழகே தனி. ஆனால் அந்த கேக்கே குழந்தைகளின் உயிருக்கு உலை வைக்கும் என்ற அதிர்ச்சி தகவல் நம்மை பதற வைக்கிறது. இது குறித்த விரிவான தகவலை இந்த பதிவில் காண்போம். கேக் சாப்பிட்டதால் அண்மையில் நடந்த விபரீதங்கள். அண்மையில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த பெண் குழந்தை ஒன்று தனது பிறந்த நாளுக்கு வெட்டி சாப்பிட்ட கேக்கே அதன் உயிரை பலிவாங்கிய நிலையில் தமிழகத்தின் தென்காசியில் கெட்டுப்போன கேக்கை சாப்பிட்ட 2 குழந்தைகள் கடும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவமும் அரங்கேறியுள்ளது. மேலும் ஹோம்மேட் சாக்லேட் போன்றவற்றுக்கு பெயர் போன ஊட்டியிலும் கூட தேயிலை தோட்ட தொழிலாளி ஒருவர் வேலை முடிந்து மாலை வீட்டுக்கு சென்ற போது பிரபல பேக்கரி ஒன்றில் வாங்கிச் சென்ற கேக்கை சாப்பிட்ட அவரது குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிகழ்வும் நடந்துள்ளது. இப்படி பேக்கரி ஐட்டங்களில் கேக் மட்டுமல்ல, இன்னும் பிற காலாவதியான தின்பண்டங்கள், செயற்கை நிறமிகள் அதிகம் கலக்கப்பட்ட உணவுகள் உள்ளிட்டவற்றை சாப்பிட்டு குழந்தைகள் உடல் நலன் பாதிக்கப்படுவது அவ்வப்போது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. குழந்தையின் உயிரை பலி வாங்கிய பிறந்த நாள் கேக். பஞ்சாப் மாநிலம் பட்டியாலாவைச் சேர்ந்த 10 வயது பெண் குழந்தையின் பிறந்த நாளை ஒட்டி அதாலத் பஜார் என்ற பகுதியில் உள்ள பேக்கரியில் இருந்து ஆன்லைனில் கேக்கை ஆர்டர் செய்து வரவழைத்துள்ளனர். கேக் மாலை 6 மணி அளவில் வந்ததை அடுத்து குடும்பத்தினர் சுமார் 7 மணிக்கு கேக் வெட்டியுள்ளனர். பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் சிறுமி உள்பட குடும்பத்தினர் அனைவருமே கேக்கை சாப்பிட்டுள்ளனர். இரவு 10 மணி அளவில் குடும்பத்தினர் அனைவருக்குமே உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. சிறுமியின் தாய், தந்தை ஆகியோருக்கு உடல் உபாதை ஏற்பட்டிருக்கிறது. சிறுமியோ தனக்கு அதிகம் தாகம் எடுப்பதாகவும் வாய் வறட்சியாக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அதன் பிறகு உறங்க சென்றிருக்கிறார். மறுநாள் காலையில் சிறுமியின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து அவரை தூக்கிக் கொண்டு பெற்றோர் மருத்துவமனைக்கு விரைந்துள்ளனர். இசிஜி உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு ஆக்சிஜன் மாஸ்க் உதவியுடன் சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதும் சிகிச்சை பலனின்றி சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். அதே பிறந்த நாள் கேக்கை சாப்பிட்ட சிறுமியின் சகோதரிகள் 2 அன்று இரவே வாந்தி எடுத்துள்ளனர். இதனால் அவர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் சிறுமியின் உயிரிழப்புக்கு அவர் சாப்பிட்ட கேக்கே காரணம் என்றும் அதில் கலந்திருந்த ஏதோ ஒரு பொருள் விஷமாக மாறி உயிரை பறித்திருப்பதாகவும் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து அந்த பேக்கரி உரிமையாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வைரல் வீடியோ. இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி உள்ளது. வீடியோவில் சிறுமி முகம் நிறைய புன்னகையுடன் தனது பெற்றோர் மற்றும் சகோதரிகளுக்கு கேக் ஊட்டி ஆனந்தப்படும் காட்சி இடம்பெற்றிருக்கிறது. மரணிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அந்த பெண் குழந்தை சிரித்துக் கொண்டிருக்கும் வீடியோ காண்போரை சோகத்தில் ஆழ்த்துகிறது.
தென்காசி சம்பவம். பாவூர் சத்திரம் அருகே சிவநாடானூர் கிராமத்தைச் சேர்ந்த மோகன் என்பவர் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் பழக்கடை வைத்துள்ளார். அவருக்கு 14, 13 வயதில் 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் அண்மையில் ஊருக்கு சென்ற அவர் மீண்டும் சென்னைக்கு திரும்ப பாவூர் சத்திரம் பேருந்து நிலையம் வந்தபோது அங்கு எதிரே உள்ள பேக்கரியில் தனது மூத்த மகளின் பிறந்த நாளுக்காக கேக் வாங்கி கொடுத்து விட்டுள்ளார். மறுநாள் காலையிலேயே சிறுமிகள் இருவரும் தந்தை வாங்கி கொடுத்த பிறந்த நாள் கேக்கை வெட்டி சாப்பிட்டுள்ளனர். சிறிது நேரம் கழித்து அந்த கேக்கின் உள்ளே பார்த்தபோது கேக் முற்றிலும் கெட்டுப்போய் இருந்ததை கண்ட சிறுமிகளின் தாய் அதிர்ச்சி அடைந்தார். அதற்குள் சிறுமிகள் இருவருக்கும் உடல் நலம் பாதிக்கப்படவே பாவூர் சத்திரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு சிறுமிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சென்னை வந்த தனது கணவர் மோகனுக்கு தொலைபேசியில் அழைத்து மனைவி தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக கேக் வாங்கிய பேக்கரிக்கு போன் செய்த மோகன் அங்கு வேலை செய்பவரிடம் தனது குழந்தைகள் இருவரும் கேக் சாப்பிட்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவத்தை கூறி ஆதங்கப்பட்டுள்ளார். ஆனால் பேக்கரி நபரோ இது குறித்து வெளியில் யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள், கடைக்கும் நேரில் வந்து சத்தம் போட்டு விடாதீர்கள், பேக்கரிக்கு கெட்ட பெயர் வந்துவிடும் என்று கூறியுள்ளார். அத்துடன் இந்த தவறுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்றும் மன்றாடியுள்ளார். நைட் ஒரு கேக் கொடுத்தீங்களா? ஆமாண்ணா ஆமாண்ணா. அது எத்தனை நாளைக்கு முன்னாடி போட்ட கேக்கு? அது இப்ப 2 நாளுக்கு முன்னாடி போட்டுதானே. நான் நேத்து நான் உங்கள்கிட்ட நேத்து நான் என்ன சொல்லி வாங்கினேன்? ஃப்ரெஷ்ஷா இப்போ உள்ளதான்னு கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் கேக் வந்து மினிமம் வந்து 2 நாள் தாங்கும்ண்ணே. அந்த வெயில் உள்ள போட்டோ பாத்தீங்களா? பாக்கலையா எப்படி இருக்கு கேக்? ஆமாண்ணா இப்ப பாத்தேன். குழந்தைங்க 2 குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கு. இப்ப என்ன பண்ண போறீங்க? ரெகுலர் கஸ்டமர் நீங்களே எப்படி சொன்ன? நாங்களே என் பிள்ளைய பார்க்கணுமா? பிள்ளை உயிரை பார்க்கணுமா? அப்படி ரெகுலர் கஸ்டமர் தரோடுங்கன்னு சின்ன குழந்தைங்க சாப்பிட்டு தெரியுமா? அப்படி அது பேன கேக் பாத்தீங்க போட்டோ காமிச்சாங்க. இப்பதான் ஜிஹெச்ல சேர்த்துருக்கு. நான் ஃபுட் சேஃப்டி சொல்ல போறேன். நீங்க ஏமாத்தி தப்பு. குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஓனர்லாம் நம்ம நாங்களும் இங்க வேலைக்கு தானே வந்திருக்கேன். ஏங்க வேலைக்கு வந்து பிள்ளைங்க உயிரோட விளையாடுங்களா? ரோட்ல நீங்க கெட்டு போன பொருள் வச்சிருப்பீங்களா ரோட்ல? சரி விடுங்க, நான் எடுத்து செலவு நம்ம கொடுத்துருவோம்ண்ணே. ஏங்க பிள்ளைக்கு ஆச்சுன்னா என்னங்க பேசுவீங்க நீங்க? ஸ்கூல் போன பிள்ளை வாந்தி ஆகி ஸ்கூல்ல இருந்து கூட்டு போயிருக்காங்க. தம்பி வச்சுக்கோங்க, நம்ம இங்க வேலை உங்களுக்கும் தெரியும். கேம் முன்னாங்க கஷ்டப்பட்டு என்ன கேட்டேன்? ஃப்ரெஷ்ஷா நான் கேட்கான்னு சொல்லிதான் கேட்டேன். என்னைக்கு உங்க கடையில நான் பேரம் பேசியிருக்கேனா? இல்லண்ணே. ஃப்ரெஷ்ஷா உள்ள திறக்கலாம் வாங்கிட்டு போய் கூட 10 ரூபா கொடுத்தனாலும் உங்கள்கிட்ட நான் கேட்கறேன். ஃப்ரெஷ்ஷா உள்ள கேட்கான்னு கேட்டேன். ஏன்னா ஈவினிங் தானே போட்டதுன்னு சொல்லி பேர் எழுதி கொடுக்கீங்க நீங்க தான். ஆமாண்ணே. இது பண்ணிக்கங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நான் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? நான் சென்னையில இருக்கேன். இல்ல பாக்கத்துங்கண்ணே. நான் இது வெளியே அங்கே ஓனருக்கு போச்சுன்னா எங்க மேல கம்ப்ளைண்ட் போறேன். எங்களுக்கு வேலை போயிருமே. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஊர்ல கிடையாது. நான் வந்து பேசுறதுக்கு ஒய்ஃப் வீட்டுல இருக்க லேடிஸ் கூட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அவர் சொல்லி என்னன்னு பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. கவர்மெண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. இதை நம்ம பாத்துக்கோங்க. இதை நம்ம இந்த செலவு நம்ம பாத்துக்கணும். ஓனர் தெரிஞ்சா எங்களுக்கு வேலை போயிருந்தேன். எங்களுக்கு நாங்களும் வேலை பார்க்க முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. இத்தனை வருஷமா இப்ப வந்திருக்கான். கொஞ்சம் எங்களுக்காண்டி வேலை போயிருமே. எனக்கு அவ்வளவுதான். நான் அந்த அண்ணன் வரட்டும் பேசுறேன். அவங்க ஹாஸ்பிட்டல் பாத்துட்டு என்ன குழந்தைங்க என்னாச்சுன்னு சொல்லட்டும். அப்புறம் நான் பேசுறேன். செலவு கூட நம்ம ஓனர் தெரியும். நான் பாத்து பண்ணிடுறேன். இது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல இருங்க, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. நான் இதுதான் அவங்க நம்பர் எதுவும் கிடையாது. ஜிபேல நம்பர் இல்ல. நான் அந்த நம்ம பையன் நம்ம வண்டி டிரைவர் அந்த வரட்டும். நான் ஊர்ல இல்லைன்னு இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வருவாங்க. கடைக்கு வருவாங்க. வந்து பேசிக்குவாங்க. வரச்சோங்க. உங்களுமே வேலை இருக்குண்ணே. என்னென்ன வேலை எனக்கு? ஏங்க என் பிள்ளை எனக்கு முக்கியமா இல்லையா? முக்கியம். நான் செலவு நான் பாத்துக்கினேன். இருங்க, அவங்க ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு வரட்டும். நான் என்னன்னு சொல்ல கடைக்குலாம் வர சொல்லுவாங்க. கடைக்கு வந்தா கெட்ட பேர். ஓனர் நியூஸ் போச்சுன்னா அவ்வளவுதான், வேலைக்கு போறோம். இந்த ஆடியோ பதிவு மற்றும் கெட்டுப்போன கேக்கின் புகைப்படங்களுடன் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் மோகன் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து அந்த பேக்கரிக்கு விரைந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பேக்கரியில் இருந்த காலாவதியான தின்பண்டங்கள், கலப்பட உணவுகள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றியதுடன் அபராதம் விதித்து எச்சரிக்கை செய்தனர். இதேபோன்று ஊட்டியிலும் கெட்டுப்போன கேக்கை விற்பனை செய்த பேக்கரி மீது பாதிக்கப்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளி அளித்த புகாரின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வரும் போதிலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகியே வரும் சூழலில் குழந்தைகளை காக்க என்னதான் செய்வது என்ற கேள்வி அனைவரிடமும் எழுகிறது. என்ன செய்யலாம்? குழந்தைகள் மட்டும் என்றில்லை,
பெரியவர்களும் கூட பேக்கரி ஐட்டங்களை தவிர்த்து விடுவதே உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது என மருத்துவர்கள் கூறுகின்றனர். இருந்த போதிலும் தவிர்க்க முடியாத சூழலில் எப்போதாவது அவற்றை ருசி பார்த்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கின்றனர். ஆனால் அப்படி கேக் உள்ளிட்ட பேக்கரி உணவுப் பொருட்களை குழந்தைகளுக்கு வாங்கி தரும் போது அந்த தின்பண்டத்தின் தரம், சுகாதாரம், அவற்றில் கலக்கப்பட்டுள்ள பொருட்கள் என்னென்ன, அதன் காலாவதி தேதி என்ன போன்றவற்றை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். ஏனென்றால் பேக்கரி உள்ளிட்ட தின்பண்ட கடைகளை நடத்தும் பெரும்பாலானோர் தங்களிடம் உள்ள சரக்கை எப்படியும் விற்றுவிட வேண்டும் என்பதில் மட்டுமே அதிக கவனம் செலுத்துவதால் அதனை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்கும் பெரியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர்.